ஓகே, இப்போ உங்களுக்கு ஆட்டு ஈரல் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். ஆட்டு ஈரல் கல்லீரல் பெரட்ட போகிறேன், நான் கிரேவி பெரட்ட போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டிங்க தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் பொடி வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெட்டி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுருங்க. பொடி வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டுக்குங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. அந்த எண்ணெயில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 தக்காளி வெட்டி வச்சுட்டு அதையும் போட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா கிண்டிடுங்க. தாளிப்பு நான் பட்டை இலக்காய் போடல, அதனால் இது 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் தேவையான அளவு சில்லி பவுடர், நான் சொந்தமாக கறி பவுடர் செஞ்சு வச்சுருக்கேன், நான் அது ஒரு 2 ஸ்பூன். இப்போ கழுவி வச்சுருக்க ஆட்டீரலை இந்த வெங்காய தக்காளியோட போட்டு நல்லா பரட்டிடுங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு. கல்லீரல் ரெடி ஆயிட்டு.